மலை மாவட்டமான நீலகிரியில் கடந்த சில ஆண்டுகளாக பருவமழை முற்றிலும் பொய்த்து போனதால் அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக சரிந்து கடும் வறட்சி நிலவி வருகிறது. இதனால் மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சினை அதிகரித்துள்ளது. இதற்கு கட்நாடு ஊராட்சிக்கு உட்பட்ட பட்டக்கொரை கிராமமும் விதிவிலக்கல்ல. பைக்காரா கூட்டு குடிநீர் திட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன் இந்த கிராமத்திற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது. காலப்போக்கில் இத்திட்டம் முடங்கி போனதால் பட்டக்கொரை கிராம மக்கள் குடிநீருக்காக தவித்து வருகிறார்கள். இவர்களின் குடிநீர் தேவையை சிறு ஓடை ஒன்றுதான் இப்போது தீர்த்து கொண்டிருக்கிறது. காட்டுப்பன்றி, காட்டெருமை, மான் போன்ற வன விலங்குகளின் அச்சுறுத்தலுக்கு இடையே உயிரை பணயம் வைத்து இவர்கள் தண்ணீரை சேகரித்து வருகிறார்கள். ரொம்ப கஷ்டம். இங்கே ஒரு குடம் தண்ணி கொடுக்கறதுக்கு மத்தியானம் ஆகும். அதனால ரொம்ப வீட்டில் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி வேற எங்கேயும் தண்ணி இல்லை. அதனால இப்போ என்ன பண்ணுறது, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆகுது 3 நாளுக்கு 1 நாள் தண்ணியிலே ஒன்றும் இல்லை. அதுபோல ரொம்ப கஷ்டம். நம்ம அல்லது என்ன பண்ணுறதுக்கு போர் ஃபஸ்ட்டு போர் போட்டோம். போர் தண்ணி இல்லாமல் ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ போட்டுக்கிட்டு 2 நாள் கலெக்டர்கிட்ட போகணும். இப்போ நான் கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிங்க ரொம்ப கஷ்டம். நம்ம இதுக்கு சாப்பாடு சோறாக்குறது கூட தண்ணி இல்லை. இன்னும் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. ஏதோ அரசாங்கம் ஏதாச்சும் அது போர் போட்டாங்களாமா, அதில் தண்ணி வரலைங்க. அதனால் அரசாங்கம் ஏதோ பார்த்து எங்களுக்கு இது ஒரு நன்மை பண்ணியிருந்தால் எங்களுக்கு இதாகுங்க. வேலைக்கு போனீங்கன்னா தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக முடியாது. எப்படி சாப்பிட்றது என்ன பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க. ஊரில் பார்த்தா நீ இப்போ தெரியாது. இதெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. படம் கஷ்டம். பொது ஆகி போச்சு. அந்த ஊருக்கு போகிறாங்க 2 குடம், இந்த ஊருக்கு போகிறாங்க 2 குடம் எடுத்துகிட்டு வர்றாங்க. தண்ணி எடுத்து வேலைக்கு போகிறதுக்கும் முடியாது. குடிநீர் பிரச்சினை குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் இதுநாள் வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இவர்கள் கூறுகிறார்கள். தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சியராவது குடிநீர் பிரச்சினைக்கு உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று காத்திருக்கிறார்கள் பட்டக்கொரை கிராம மக்கள். புதிய தலைமுறைக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் சையது அப்பாஸ்.